வாங்கம்மா ரேவதி அம்மா வாங்க. உலகெங்கும் இருந்து ரசித்துக் கொண்டிருக்கும் சன் தொலைக்காட்சி நேயர்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பு. இன்றைய குடும்பங்களில் பரிதாபத்துக்குரியவர்கள் கணவனா மனைவியான்னு கேட்டிருக்கீங்க. இதான் தலைப்பு. அணி தலைவர் இருக்கார் பாருங்க, புலவர். அவரு ரொம்ப நல்லவர். அவர் உண்மையை மறைக்க முடியாது அவரால். அவர் வச்சிருக்கிற மொபைலுக்கு ரிங்டோன் என்ன தெரியுமா? ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவையின் ஒலி கேட்டேன். எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா? கண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன். கடைசியில தான் தெரிஞ்சது அருள்மொழின்னா அவ வீட்டம்மா பேர். உண்மை. அவர் எவ்வளவு துயரத்தை அனுபவிச்சா இப்படி வச்சிருந்திருப்பாருமா? எவ்வளவு துயரம் அனுபவிச்சா பேர் வைக்க மாட்டாங்க ஐயா. அவர்களால் நன்மையும் மகிழ்ச்சியா அனுபவிச்சவங்க தான் அப்படி பேரை சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இங்க வந்து இப்படி மனைவியினால நாங்க கஷ்டப்படுறோம், பரிதாபப்படுறோம் 2 பேர் பேசியிருக்காங்க. அதுல நம்ம மாது சார் பேசும்போது என்ன சொன்னாரு? விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை, சுண்டல், சக்கரை பொங்கல் நாங்க செய்யறோம்னு சொன்னா கடைக்கு போனது யார்? சாமான் வாங்கிட்டு வந்தது யார்? தேங்காய் துருவுனது யார்? எல்லாமே நாங்க ஆர்டர் பண்ணோங்க, வந்தது ஆன்லைன்லயே ஜாமான். அதுக்கு நீங்க தான் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்ல, எல்லாமே வந்துருச்சு. வந்து செஞ்சு வச்சது நாங்க. அப்படியே நீங்க கொண்டு வந்திருக்கிற மாவையும் தேங்காவையும் அப்படியே பிள்ளையாருக்கு படைக்க முடியுமா? தும்பிக்கையிலேயே தூக்கி நம்ம மேல எரிஞ்சிருவாரு. அதை பக்குவப்படுத்தி சுவையா வச்சிருக்கு. சாப்பிட்டு புட்டு 23 கொலக்கட்டை சாப்பிட்டுட்டு இங்க வந்து இப்படி பேசலாமா ஐயா இவரு? அதுலயும் பையங்க பரப்பான் வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, அம்மா நம்ம வீட்டுக்கு பிள்ளையார் வாங்க வேண்டாமா, பிள்ளையார் வாங்க வேண்டாமான்னு துடிக்கிறான். அதுல அந்த அம்மா எரிச்சலாகி சொன்னாங்க, சும்மா இருடா, அதான் உங்க அப்பா உட்கார்ந்து இருக்காருல தொந்தியும் தொப்பையுமா, அவர் முன்னால கொண்டு வச்சிருடா கொலக்கட்டைய. இப்படி பேர் வச்சா வீட்டுல மனுஷனா இருப்பானா ஐயா? உடனே பையன் சொல்றான், அப்படின்னா அப்பாவை கொண்டு போய் பிள்ளையார் மாதிரி ஆத்துல போட்டுடலாமான்னு கேட்கிறான். அடுத்தது இல்ல, அவருக்கு எவ்வளவு மரியாதை இருக்குதுன்னு இப்ப தெரியுது ஐயா. இன்றைய குடும்பங்கள்ல பரிதாபத்துக்குரியவர்கள் யாருன்னு தானே கேள்வி. நாங்க கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுல போய் வாழ போறோம் பாருங்க, அதை விட பரிதாபமானது வேற என்ன இருக்க முடியும்னு கேட்கிறோம். ஆனா உங்களுக்கு அப்படி எந்த கஷ்டமாவது இருக்கா? ஒரே வீட்டுல இருந்துகிட்டு அங்கேயே நாட்டாம பண்ணிக்கிட்டு மேடைக்கு வந்து பெண்களால தான் கஷ்டம்னு பேசுறது. இது மட்டும் இல்ல, அழகா வேலை பார்க்குறாங்க, படிச்சு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒரு முக்கியமான மீட்டிங்ல உட்காந்துருக்காங்க. அத்தனை பேரையும் சுத்தி உட்கார வச்சு அந்த அம்மா மீட்டிங்ல உட்காந்துருக்கு. வீட்டுல இருந்து போனு, வீட்டுக்காரர் போன் பண்றாரு, சாம்பார்ல உப்பு போட்டியா இல்லையா, சாம்பார்ல உப்பு போட்டியா இல்லையா, பீன்ஸ் பொரியல்ல தேங்காய் துருவலே போடல, வாயில வைக்க விளங்கல, என்ன பண்ணி இருக்க நீங்கிறார். இல்ல, அவர் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா? ஐயா உண்மையா கூட இருக்கட்டுமே, அந்த அம்மாவுக்கு முகத்துல எதையாவது காட்ட முடியுமா ஐயா? உணர்ச்சியை காட்ட முடியுமா? அப்படியே சிரிச்ச முகத்தோட உள்ளுக்குள்ள கொந்தளிச்சா கூட வெளியில காட்டிக்காம, வேர்கள் புழுங்கினாலும் கிளைகள் பூ பூக்க புன்னகையோட இருக்க வேண்டிய கொடுமை இருக்கு பாருங்களேன். இது எவ்வளவு பெரிய பரிதாபங்கிறத மறந்துடாதீங்க தயவு செய்து. கணவன்மார்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, மனைவியை கிண்டல் பண்றது, மட்டம் தட்டி கேலி பண்றது. இதுலதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நடுவர்களே, ஒரு கோயிலுக்கு போயிருக்கோம் ஐயா, கணவரும் நானும் போய் கோயில்ல போய் நிக்கிறோம். ஒரு பிச்சைக்காரர் அங்க இருந்து வந்தார். வந்தவர் சொன்னாரு, அம்மா மகாலட்சுமி 2 கண்ணும் தெரியாத குருடமா, ஏதாவது போடுங்க. உடனே எங்க வீட்டுக்காரர் சரார்னு பைக்குள்ள இருந்து 200 ரூபா நோட்டை எடுத்து போட்டார். உடனே நான் சொன்னேன், பெரிய தர்ம பிரபு, அவருக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு தெரிய வேண்டாமா, எதுக்கு இப்படி விருட்டுன்னு எடுத்து போடுறீங்கன்னு. உடனே அவர் சொன்னார், இல்ல நிச்சயமா அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது. ஏன் தெரியுமா? உன்னை போய் மகாலட்சுமிங்கிறானே, அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு தானே அர்த்தம். இப்படி சொன்னா எப்படி நமக்கு கோவம்? அவர் மனசுக்குள்ள எம்பிட்டு ஆத்திரம் இருந்திருந்தா இப்படி சொல்லியிருப்பாரியா? இதெல்லாம் விட பாருங்களேன், டிவியில ராசி பலன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே வருஷத்துல 4 கிரகங்கள் மாறுகிறது அப்படின்னு ராசி பலன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த குரு பயிற்சி சனி பயிற்சின்னு வரிசையா சொல்றாங்களே, அப்படின்னா என்னன்னு ஒரு மனைவி கேட்கிறாங்க. அது கணவர் சொன்னாரு, ஊருக்கு போன நீ திரும்பி வந்தீன்னா சனி பயிற்சி, வரும்போது ஒரு தங்கச்சியும் சேர்த்து கூட்டு வந்தேன்னா அதான் குரு பயிற்சிங்கிற. எவ்வளவு விவரமா அவங்க பயிற்சியை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்படிதான் பேசுறது. ஒரு நல்ல மனசோட ஒரு நல்ல சந்தோஷமா 2 வார்த்தை சொல்லட்டுமே அப்படின்னு ஆரம்ப காலத்தை ஆரம்பிச்சு விட்டோன்னு வைங்களேன், அதையும் நக்கல் பண்ணி ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லையா? ஒரு ஆசையில தான் கேட்குறோம்.
நான் முதல்ல நீங்கள் என்னை பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன கலர் புடவை கட்டியிருந்தேன் சொல்லுங்க பார்ப்போன்னு. என்ன சொல்லலாம் பதில், தப்பா கூட சொல்லியிருக்கலாம் ஐயா. அது என்ன சொல்றாரு தெரியுமா, தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தவனுக்கு வர்றது வைகியா இருந்தா என்ன, வந்தே பாரத்தா இருந்தா என்ன, இப்படி குறை சொல்றது மட்டும்தான். இப்படி ஒரு உண்மையை எப்படிமா சொன்னார் அந்த ஆளு? இந்த குறைய மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நாங்க சிரிச்ச முகமாவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்களேன். இதைத்தான் எங்களுடைய பரிதாபமான நிலை என்று நாங்க சொல்றோம். நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பல வீடுகள்ல திருமணத்துக்கு முன்னால அந்த பொண்ணு பெரிய பாடகியா இருப்பா, பெரிய பேச்சாளரா இருப்பா, எத்தனையோ தெரிஞ்சிருக்கும். ஆனா திருமணத்துக்கு பிறகு அந்த பெண்ணின் திறமையை முடக்கி போடுறாங்களே கணவன் எல்லாம், அந்த மனைவியின் நிலைமைதான் இன்றைக்கு மிகவும் பரிதாபகரமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இதெல்லாம் சொன்னாலும் ராஜா எவ்வளவு பேரை துயரத்தை அனுபவிச்சிருக்காரு. வாங்க வாங்க வாங்க. சன் தொலைக்காட்சி ரசிகர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னோட அன்பான வணக்கமும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகளும். இப்போ 2 பேர் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. மதுரைக்காரம்மா ஒன்று, ராஜபாளையத்துக்காரம்மா ஒன்று. அடுத்து சென்னையிலிருந்து ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. இந்த மதுரைக்காரமாக இருக்காங்களே, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, வீட்டுக்காரற்ற நீங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன சேலை கட்டியிருந்தேன், அவன் என்ன எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டா வருந்தா. அது 30 வருஷம் கழிச்சு கேட்டா அவனுக்கு என்னையா தெரியும், காலையில் சாப்பிட்டதே மறந்து போகும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா? இதை சொல்லிட்டு பெண்கள் பரிதாபமாக இருக்கிறார்கள். அப்புறம் பையனை கூப்பிட்டு, இந்த உங்க அப்பா உட்காந்துருக்காருடா, அவர் தான்டா பிள்ளையான்னு சொல்லியிருக்கான். அவன் ஆற்றுல போடட்டுமான்னு கேட்டிருக்கான். நீங்களே சொல்லுங்கய்யா, ஆற்றுல கரைகிற ஆளு பரிதாபமான ஆளா, போட சொன்ன ஆளு பரிதாபமான ஆள்? அள்ளி விடுறது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்களா, ஏம்மா போய் வாங்குறதே சரியாக அமையாது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ண என்ன ஆகும்? அவன் போய் பார்த்து கல்யாணம் பண்ணியே கஷ்டப்படுறான், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நிறைய பேசியிருக்கிறாங்க. அந்த படத்தை பாருங்கய்யா, அந்த பொண்ணு முகத்தில் என்ன ஒரு சாந்தம், தின்னு தொலைன்ற மாதிரி அது மூஞ்ச வச்சிருக்கா இல்லையா? அது சுட்டு வச்சிருக்கிறது தோசை மாதிரியும் தெரியல. இங்கெல்லாம் பேசுறீங்களேம்மா, மதுரையில் வச்சுக்கோங்க, நல்ல சாயந்தரம் மழை பெஞ்சதுன்னா நீங்கள் சமைக்கிறீங்களா? புரோட்டா கடைக்கு பார்சல் வாங்க போகிற ஆம்பளை பார்த்துருக்கீங்களா? நல்ல ஓங்கி மழை பெஞ்சதுன்னு வைங்க, அத்தனை பேர் தூக்குவாளியோட புரோட்டா கடையில் நிற்பாங்க. அண்ணே கொத்துனேன், நல்லா கொத்துனேன், என் குடும்பத்தை நினைச்சு கொத்துனேன், அடின ஓங்கி அடின, என்னால முடியலண்ணே நீ அடின. அவன் சொல்றானா இல்லையா? அவன் அங்க போடுற ஒவ்வொரு அடியும் பார்த்து சிரிப்பான். சரி போடு, நல்லா போடு. ஓங்கி மழை பெஞ்சா ஒரு வீட்டில் சமைக்கிறது இல்லை. இது 18 தோசை சுட்டு வச்சிருக்காங்களா, அது தோசை மாதிரியா இருக்கு, இது வர ரொட்டி மாதிரி இருக்கு. படத்தை பார்த்தாவது சரியா கதை சொல்ல தெரியல, இவங்க பேசுறாங்க நிறைய. அந்த கவிதா ஜவஹர் இருக்காங்களே, புலவர், நம்மளை விட வயசுல பெரியவர். அவர் ஒரு சட்டையும் வேட்டியும் போட்டா அதுக்கு பேர் மேட்சிங் ஐயா. இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதியா. அவர் வேட்டி கிரீன் கலரு, சட்டை ப்ளூ கலரு, அது ரெண்டு எப்படியா மேட்ச் ஆகும்? சொல்லுங்கம்மா, ஏம்மா நல்லா பார்த்தா அது சொல்லுங்கம்மா. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அவர் வேட்டிக்கு பார்டரை பாருங்க, சேலைக்கு தாம்மா பார்டர்னு சொல்லுவாங்க, வேட்டிக்கு கரைன்னு தாம்மா சொல்லுவாங்க. ஏம்மா உங்க மேடைக்கு நாங்கள் வந்ததுக்காக கட்டியிருக்கிற வேட்டியையும் பார்டர்னு சொன்னீங்கன்னா சொல்றத ஒரு அளவா சொல்லுங்கம்மா. மனைவி என்னவா, அவங்க தான் கடிகாரமா, அவங்க தான் காலண்டரா, அவங்க தான் டைரியம். இப்போ உங்க வீட்டில் கடிகாரம்லாம் இனிமேல் எடுத்து தூக்கி போட்டுருங்க, காலண்டரை கிழிச்சு கீழே போடுங்க.
புது வருஷம் வந்தா டைரி காலண்டர்லாம் வாங்காதீங்க. எந்நேரமும் அந்த அம்மாவை பாருங்க, அது முகத்துல எழுதுங்க. நாள் குறிப்பு முகத்துல எழுதி வைங்க, இல்ல கையில எழுதுங்க. சரி, இது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேங்க, இருக்கட்டும். அவங்க வீட்டில் அவங்க அப்பாவும் அண்ணனும் கையில தாங்கினாங்களாம். போற இடமெல்லாம் இளவரசி மாதிரி பார்த்தாங்களாம். அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே. எதுக்கா இந்த வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. நீங்க இளவரசியா தானமா இருக்கீங்க, எதுக்கு வந்தீங்க? ஏன்னா இங்கதான் நீங்க மகாராணி ஆக முடியும். இளவரசியா இருக்கிறது முக்கியமா, மகாராணி ஆகிறது முக்கியமா? அப்புறம் இன்னொன்னுங்க, உலகம் ரொம்ப பெருசுங்கய்யா. அந்த பெரிய உலகத்துலங்கய்யா நான் தீப்பெட்டி சைஸ்ல குடும்பத்தில் இருக்கிறோம்யா. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்கல்ல. நீங்க தீப்பெட்டி சைஸ்ல இல்லம்மா, தீப்பெட்டியாவே தான் இருக்கீங்க. ஏன்னா அப்பப்ப கொளுத்தி போட்டுறீங்க, அப்பப்ப பத்த வைக்கிறீங்க, ஒரு வீடு நல்லா இல்லாம ஆக்கிறீங்க. தீப்பெட்டி சைஸ். சார், உங்க எல்லார்ட்டையும் நீங்க 30 வருஷம் முன்னாடி இருந்த பெண்களை வச்சு பேசுறது இல்லை இது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் சுயமாக தங்களுக்கென்று ஒரு உலகத்தை வீட்டுக்குள் வைத்திருக்கிறார்களா இல்லையா? நேர்மையா கேளுங்க, இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க நேரத்தை அவங்க தனியா எடுத்துக்கிறாங்களா இல்லையா? ஜிம்முக்கு போற பெண்கள் இருக்காங்களா இல்லையா? அடுத்து வர பாரதி பாஸ்கர் மேடம் சொல்லணும். பார்லருக்கு போற பெண்கள் இருக்காங்களா இல்லையா? இதை விட 4-5 ஃப்ரெண்ட்ஸா கூடி வெக்கேஷன் போறாங்க, அனுப்பி விட்டுட்டு இவன் நிம்மதியா இருக்கான். இது எல்லாத்தையும் விட ஒவ்வொரு பொண்ணும் யூடியூப் லைவ் வருதா இல்லையா ஐயா? பாடுது, ஆடுது, முடியை தூக்கி முன்னாடி போடுது. அதுக்கு 10 பேர் முடியை பின்னாடி போட்டால் நீங்கள் அழகாக இருப்பீர்கள். இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு பரிதாபமா உட்கார்ந்துருக்கிறவன் அந்த வீட்டில் இருக்கிற கணவர். ஒரே ஒரு விஷயங்க, மனைவி வேலைக்கு போலன்னா ஊர் தப்பா பேசாது. கணவன் போய் சம்பாதிக்கவில்லை என்றால் தான் இந்த உலகம் அவனை பழித்து பேசும். அதானே உண்மை. அவன் தானே கஷ்டப்படுறான், அவன் தானே வேர்வை சிந்துறான். கூலினா யாருங்க? கூலினாலே ஆண் தானுங்க. ஒரே ஒரு விஷயங்க, விநாயகர் மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்லை. நம்மூர் விநாயகர் மாதிரி ஆத்தங்கரை குளத்தங்கரையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணால் பிரச்சனை தான். அதுலேயும் அதிக பிரச்சனை ஆண்களுக்கு தான், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த ஊர் ஆதி சொக்கநாதர் கோயில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் என்னவாயிட்டாரு? அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆயிட்டார். சொக்கநாதர் நிலைமையே மீனாட்சி பின்னாடி நிற்கும் போது சாமியே நமக்கு வழிகாட்டுது. எப்பா அவங்க தான் முக்கியம், நான் வேணா கூட நிற்கிறேன், அதானங்க. அதனால என்னையை பொறுத்தளவு நான் பார்க்கறத வச்சு சொல்றேன். கல்யாணத்துக்கு பிறகு மனைவிக்கும் தாய்க்கும் இடையில சிக்கிக்கிட்டு சாண்ட்விச் மாதிரி கஷ்டப்படுறது, பரிதாபமா இருக்கிறது பெரும் பகுதி கணவன் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது மனைவி இந்த காலத்துல. ஏன்னா அவங்க கையில 2 ஆயுதம் இருக்கு. ஏதாவது பேசினேன்னா போயிடுவேன், இல்லை போலீஸுக்கு போயிடுவேன். 2க்கும் பயந்து கிடக்கிறது ஆண்கள் என்று சொல்லி மீண்டும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்களை பார்த்தா பிரகாசமாகி போச்சு. வாங்கம்மா பாரதி, வாங்க. இந்த அவை எங்கும் பொங்கி ததும்பி பூரணமாக நிறைத்து கொண்டிருக்கின்ற மதுரை வாழ் அன்பு சொந்தங்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரைத்துறையில் சூப்பர் ஸ்டார் திரைக்கு வந்து 50 வருஷம். எங்க கணவனா மனைவியா பட்டிமன்றத்தை எங்கள் நடுவர் முதலில் இந்த மதுரையிலே நடத்தி இப்போது 50 வருஷம். அதனால தான் கூலி பவர் ஹவுஸ், என்னைக்கும் குறையாத மவுஸ், உன் மீது இலசுகளுக்கும் பொடிசுகளுக்கும் பெருசுகளுக்கும் குமரிகளுக்கும் என்னாலும் லவ்ஸு அப்படின்னு அந்த சூப்பர் ஸ்டாருக்கு சொன்னது எங்கள் பட்டிமன்ற சூப்பர் ஸ்டாருக்கும் எப்போதும் பொருந்தும். இதெல்லாம் நான் விளக்கிடுவேன். ஐயா, நீங்க இதுக்கெல்லாம் தீர்ப்பை சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மைக்கு தான் நீங்க எப்பவுமே தீர்ப்பு சொல்லியிருக்கீங்கன்றதும் எங்களுக்கு தெரியும்.
மீனாட்சி ஆட்சி நடக்கணுமா, சொக்கநாதர் ஆட்சி நடக்கணுமானா ஆட்சியில் இதுவா அதுவான்னு இருக்கக்கூடாது, என் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு லைனை மாத்திரம் கொண்டு வந்து பரிதாபத்துக்குரியவர்கள் யார் என்ற தலைப்பில் நுழைக்கிற சாமர்த்தியம் ராஜா சாரை தவிர வேற யாருக்குமே வராது. நீங்க ரொம்ப ஏறி பாடி இருக்கிறார். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன சேலை கட்டியிருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்டுதான். நாங்கள் என்ன நோட்ஸாக எழுதி வச்சுக்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்கே, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கு ஞாபகம் இருக்கே. அவரோட வீட்டுக்காரம்மாவுக்கு சீமந்தம் நடந்த போது இவருக்கு மோதிரம் போடலைன்றது இன்னமும் இவருக்கு ஞாபகம் இருக்கே. மோதிரம் போடாதது மாத்திரம் ஞாபகம் இருக்கும், மனைவி என்ன சேலை கட்டினான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அது என்ன சார் செலக்டிவ் அம்னீஷியா உங்களுக்கு? அப்புறம் இவர் கேட்குறாரு, ஆத்திலே கரைந்த ஆள் பாவமா, போடு என்ற சொன்ன பெண்ணு பாவமா. ஆற்றுல போட்டால் நீங்களாம் கரைஞ்சிருவீங்களா? எவ்வளவு வெனை இருக்குது உடம்புல, எவ்வளவு விஷம் இருக்குது. அப்புறம் கணவன் சம்பாதிக்கவில்லை என்றால் ஊரே கேவலமாக பேசும், காரி துப்பும். நீங்க செய்யறதே அந்த ஒரு வேலை, அதையும் செய்யாம வீட்டில் சும்மாவே இருந்துப்பீங்க நீங்க. இதுக்கு வக்காலத்து வாங்கறதுக்கு ஒரு ஆளு, அதுக்கு ஒரு அணி தலைவர், நடுவில் ஒரு ஆளு விளங்கிடும். இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தின்றதுனால முக்குரணி விநாயகரை முதல்ல பார்த்தேன். பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், விநாயகர் இந்த தலைப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சும்மா மௌனத்திலேயே கேட்டேன். விநாயகர் சொன்னார், நான் தான் கல்யாணமே பண்ணலையே, எனக்கு எப்படி தெரியும். கேட்டிக்கார மனுஷன்பா, கொடுத்து வச்ச ஆளு. விநாயகர் சொன்ன, சும்மா இங்கேயே உட்காந்து கொஞ்ச நேரம் பாரு, கோயிலுக்கு வர்றவங்களாம் பாருன்னு விநாயகர் மௌனத்திலேயே எனக்கு சொன்னார். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் கோவிலே உட்காந்து பார்த்தேன். குடும்பங்களாக வர்றவங்கள பார்த்தேன். நான் பார்த்ததில் 99 விழுக்காடு குடும்பங்களில் கணவர்கள் முன்னாடி வேகமாக போகிறாங்க. அவங்க கையில் ஒரு பை கூட இருக்காது. வேகமாக அவங்களால போக முடியும். வேகமாக வா வேகமாக வான்னு அவங்க சொல்லும்போது பின்னாடியே ஓடி வரல ஒரு மனைவி. கட்டாயமாக அவள் கையில் ஒரு பை இருக்கும். பை இல்லாத ஒரு மனைவி அவங்களால தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் காட்டவே முடியாது. அந்த பையில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த கணவர் தான் திடீர்னு தண்ணி குடும்பார், அந்த தண்ணி பாட்டில் இருக்கும். ஒரு பிள்ளை பசின்னு அழும், அதுக்கு பால் புட்டி இருக்கும். அப்போ விநாயகர் என்கிட்ட என்ன சொல்ல வந்தார்னா, அவசரமாக முன்னாடி போய்கிட்டே இருக்கிறவங்க ஆண்கள், அவதின்னு பின்னாடி அத்தனை பேரையும் அரவணைத்து வருகிறவர்கள் பெண்கள் என்றால், பரிதாபத்துக்குரியவர்கள் முன்ன வேகமாக போகிற ஆணா, பின்னாடி அத்தனை தூக்கிட்டு வர பெண்ணா என்பதை 3 பேரும் மனசாட்சியோடு தயவு செய்து யோசித்து பாருங்க. அப்புறம் இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் போடுறாங்களாம், பாடுது, ராஜேஷ் சார் சொல்கிறார், பாடுது, ஆடுது, முடிய முன்னாடி போடுது, அதுக்கு இருக்கு, அது போடுது. உங்களுக்கு என்ன சார் பொறாமை? நமக்கு எதுக்கே அந்த அவர் மாது சொன்னார், 3 கணவர்கள் இருக்காங்களாமே. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாது, இப்போதான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு தாத்தா கணவரான், ஒரு அப்பா கணவரான், இப்போதான் கல்யாணம் ஆச்சுன்னு மெதப்பில் இருக்கிற 3வது இளம் கணவரான். அவங்க 3 பேர் தான். அது இந்த முதல்ல இருக்கிறது தாத்தா கணவர், நடுவில் இருக்கிறது அப்பா கணவர். இப்போதான் தனக்கு யூத் திரும்பி இருக்குன்னு நினைக்கிற 3வது கணவர். மாது அண்ணா பேசுகிற போது சொன்னார், அவருக்கு சந்தோஷமான ஒரே ஒரு நேரம் தான் இருக்கான். என்ன? பீரோவை திறந்த உடனே மனைவியினுடைய புடவை அவர் காலில் வந்து விழும்போது அவர் குழு 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 குழுன்னு இருக்கான் அவர். ஏன்னா மனைவி காலில் விழாதது அந்த புடவை விழுந்துதான் நினைச்சு. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் மனைவி என்கிறவர் உங்கள் காலிலே விழ வேண்டிய ஒரு அடிமை பிறவி என்ற எண்ணத்திலிருந்து உங்களால் ஏன் வெளியே வர முடியவில்லை? 2 பேரும் சமம் என்று சொல்லுகிற அந்த மனப்பான்மை கணவர்களுக்கு இல்லாத காரணத்தினால்தான் மனைவிகள் பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்று நாங்கள் 3 பேரும் இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றோம். நீங்க அப்பா வீட்டிலேயே இளவரசியா இருந்திருக்க வேண்டியது தானே. நீங்க எதுக்காக கல்யாணம் பண்ணி, ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்? பின்னாடியே வந்து கெஞ்சினீங்க, ஆளா பறந்தீங்க, அரசி மாதிரி வச்சுப்போன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப சொன்னாங்கம்மா, ரொம்ப சொன்னாங்க, நாங்க போய் மாட்டிக்கிட்டோம். பின்னாடி வருகிற பாரதி பாஸ்கர் மேடம் பதில் சொல்ல வேண்டும். பெண்கள் ஜிம்முக்கு போகலையா? பெண்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷனுக்கு போறியா? போவோம் சார், போவோம் சார். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஆண்கள் செய்கிற அலப்பறையை
சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு சபை கிடைக்கல. இந்த மேடை கொடுத்த சன் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போற கணவன் ஒவ்வொரு நாளும் 7 மணி 7:15 மணிக்கு அழுத்து சலிச்சு எழுந்துப்பார் சார். 7வது நாளான ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கே எழுந்திருப்பார் சார். எதுக்கு? எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட போகும் சார். அந்த 7வது நாள் கூட ரெஸ்ட் இல்லாம வேலை செய்யறாள். அவளுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவ என்ன செய்வான்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு இந்த கேள்வி கேட்பீங்களா சார்? 50 வயது 40 வயது நிறைய பெண்கள் இருக்கீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு பயந்தீங்க, உங்க மாமியாருக்கு பயந்தீங்க, உங்க நாத்தனாருக்காக கவலைப்பட்டீங்க, உங்க ஓர்படிக்காக யோசிச்சிங்க, அவங்களுக்காக விட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு உங்க மருமகள்களுக்காகவும் நீங்க தான் விட்டு கொடுக்குறீங்க. அப்ப 2 தலைமுறையினரிடமும் இடிப்பட்ட தலைமுறை பெண்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்கன்னா, எல்லாருக்கும் விட்டு கொடுத்து மற்றவங்க சந்தோஷத்துக்காக தனக்கு நீ எதையுமே செய்யாத தியாக வாழ்க்கை வாழ்கிற பெண்கள் பரிதாபத்துக்குரியவர்களா? வேட்டியில் இருக்கிற பார்டர் கலர் என்னன்றதை உன்னிப்பா கவனித்து கொண்டிருக்கிற ஆண்கள் பரிதாபத்துக்குரியவர்களா? நடுவர் அவர்களே, மாது பேசும்போது சொன்ன உடனே சொல்லி நான் முடிக்கிறேன். எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு எங்கள் அக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் ஒத்துக்கிறோம். இதெல்லாம் விட உங்கள் மகள்கள் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மனைவிகள்னா மட்டும் ஏன் சார் இவ்வளவு கலாட்டா, கேலி, கிண்டல்? இந்த ஒரு காரணம் போதாதா மனைவிகள் தான் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று தீர்ப்பு சொல்ல? நன்றி, வணக்கம். பாரதி தன்னுடைய கடைசி கட்ட ஆயுதம் இருக்க, ஒரு கட்சிக்கு எப்படி வழக்காடணுமோ அப்படியெல்லாம் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கு கடைசி முடிவு. இத்தனை அருமையாக பேசின பிற்பாடு நடுவர் என்னதான் தீர்ப்பு சொல்லிட முடியும்? உங்களுக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கும். சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும். நீங்க இந்த படங்களை பாருங்க. அவன் நையாண்டியா சிரிக்கிறான், அந்த அம்மா எவ்வளோ கவலையா பார்த்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கத்தில் பாருங்க, இவர் ஏதோ அதட்டுறாரு, சகிக்க முடியாமல் அந்த அம்மா தலையில் என்னமோ என் கதை இப்படி ஆகிப்போச்சுன்னு நிற்கிது. இந்த கடைசியில் பாருங்க, இது வேலை பார்த்தே செத்துக்கிட்டு இருக்கு. இந்த கதை இருக்கே, இது பழைய கதை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. இப்போ அப்படி எங்கேயாவது இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எந்த ஹோட்டல்லையா கூட்டம் இல்லை சொல்லுங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா எந்த ஹோட்டலில் கூட்டம் இல்லை? அவனை ஒரு பார்வை பார்க்குறா, அப்படி பார்த்துட்டு ஹனி, அவனை பார்த்து சொல்கிறா, ஹனி ரொம்ப முக்கியமாக டயர்டாக இருக்குடா, ரொம்ப என்னவா டயர்டாக இருக்குடா. இது என்னைக்கா பேசுனாங்க இப்படி? அந்த காலத்தில் இப்படி பேசியிருக்க முடியுமா? இப்போ சர்வ சாதாரணமாக பேர் சொல்கிறா. அப்படின்னு ஒன்று அவன் போயிட்டு வர்றேன், நான் போயிட்டு வர்றேன். இல்லை, நீங்கள் சிரமப்பட வேண்டாம், நம்ம 2 பேருமே போயிட்டு வந்துடுவோம். ஆக நீங்கள் விடுமுறை நாட்களில் இப்பெல்லாம் பெண்கள் வேலை பார்க்கவா செய்கிறாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குன்னா, இன்றைய யுகத்தில் பெண்களில் ஒரு குரூப்பு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க. அதை இங்கே பாருங்களேன், அந்த அம்மா பார்த்துது, அவன் எப்படி தலையை கவுந்து நிற்கிறான்னு பாருங்க. அவன் நிற்கிற நிலையை பார்த்தீங்களா? மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பரிதாபம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, அந்த அவன் மிரட்டுறத எந்த யுகத்தினாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது மிரட்டில் இவன் தலை பிச்சுக்கிட்டு நிற்கிறான். இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக கும்பிட்டுட்டான். பார்த்தீங்களா? ரொம்ப அருமையாக யோசித்து போட்டிருக்காங்க படம். வகையாக மாட்டிக்கிட்டோம்னா கும்பிட்டாவது பிழைச்சிக்கிட்டோம்னு பிழைக்கிறான். ஆக இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. அதனால இன்றைய யுகத்தில் இப்போ இதுவே சரின்னு சொல்லிடலாமா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். குடும்பம் அப்படின்னா
3 வகையான குடும்பங்கள் இருக்கு குடும்பத்திலேயே. ஒன்று அப்பர் கிளாஸ், மேல்தட்டு வர்க்கம். அவங்க எப்படி வாழ்கிறார்கள் என்பது ஒரு கனவுலகம், அது நமக்கு தெரியாது. தெரியாத அந்த உலகத்தை பற்றி நாம் பேசக்கூடாது. 2வது உலகம் மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கம். அதில் நீங்களும் நானும் சித்தி இருக்கோம். மெஜாரிட்டி நமக்குள்ளே இருக்கக்கூடியதில் பார்த்தா இந்த நடுத்தர வர்க்கம் தான் அதிகம் இருக்கு. அதுக்கும் அதிகமாக இருக்கக்கூடியது என்னன்னா லோயர் கிளாஸ். நீங்கள் உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள், ஒவ்வொரு வீட்லேயும் உதவிக்கு என்று சொல்லி சில தொழிலாளி சகோதரிகள் வருவாங்க. ஒரு காய்கறி கடைக்கு போட்டு வர்றதுக்காவது, ஒரு 10 பாத்திரம் தேய்க்கிறதுக்காவது, ஒரு அடுப்படியில் சமைக்கிறதுக்காவது ஒரு ஆள் இருக்கும். அந்த அந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அது பூரா லோயர் கிளாஸ். இப்போ இந்த 3 பகுதியை நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும். அப்பர் கிளாஸை விட்டுருவோம் நாம். மிடில் கிளாஸ் தான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா இப்படி படம் போட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்காக இப்படி படம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஆண் தலைமை தாங்கி இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் இன்னைக்கு அப்படி முடியாது. இன்னைக்கு இருக்கிற பெண்ணு அவள் படிச்சுட்டா, அவன் சம்பளம் வாங்குறான், அவனுக்கு மேலே இவன் சம்பளம் வாங்குறா. பல இடங்களில் 2 பேரும் சமமாயாச்சு. 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடினாச்சு. அப்போ 2 பேரும் சமமான பிற்பாடு இவன் ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. அவளை ஒன்று செஞ்சா இவன் ஒன்று செய்யணும். அதுதான் வாழ்க்கை. அதை மாற்றுறதுக்காக இவன் என்ன செய்யறானா, இப்படியெல்லாம் போட்டு இந்த மிடில் கிளாஸு தகராறு பண்ணுறான். சரி, அப்புறம் என்னையா செய்வீங்க, எப்படி இந்த தலைப்பு அணுகுவீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் வச்சுக்கிடுவோமே. இந்த பெண்களுக்கு எவ்வளவு காலமாக இருந்து வர்றாங்க. சொத்து பெறுகிற உரிமை இருந்துச்சா? தங்களுடைய தகப்பன் வீட்டில் இருந்து, நானும் இந்த வீட்டில் பிறந்தவா தானே, எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்கலை அப்படின்னு கேட்குறான்ல, அந்த உரிமை அவளுக்கு இருந்துச்சா? இந்த சொத்து பெறுகிற உரிமையே எப்போ வந்துச்சுன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்து சட்டம் அது. அது மட்டும் இல்லை, அவர் வகை இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காரு, மாதம் 1000 ரூபா. அப்படின்னா என்ன, துயரத்தில் அதிகமாக இருப்பவர்கள் யாராக இருக்கக்கூடும் நினைச்சு பாருங்க. என்னுடைய தாய் என்ன அழுத அழுகை எனக்கு தெரியும். அப்படின்னா ஏன் சார் உங்கள் மனைவியும் அழுதுருக்காங்களோ அப்படின்னு கேட்கலாம். என்னுடைய தாய் அழுத அழுகையை கண்டுபிடித்த பிற்பாடு என்னுடைய மனைவிக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரிந்தது. அதனால் நான் கடைசி வரை அவளுக்கு அடங்கிய கணவனாக இருந்தேனே தவிர கொஞ்சம் கூட அவளை மீறிய கணவனாக இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அப்படின்னா நல்லா யோசித்து பாருங்கள். எனக்காக இது இல்லை, பொதுவாகவே பார்த்தா இன்றைக்கும் கூட பெண்கள் படுகிற துயரம் இருக்கே, அது சொல்லி மாளாது, சொல்லி மாளாது. அதனால பெரியோர்களை யோசியுங்கள். நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, இன்னும் அந்த துயரம் மாறவில்லை, அது மாற்றப்பட வேண்டும். தாய்க்கு பிறந்த ஒவ்வொரு மகனும் இதற்காகவே முயற்சி எடுக்க வேண்டும். மனைவி என்று சொன்ன உடனேயே அவளை நாம் அந்நியமாக கருதி விடுகிறோம். அவள் நமக்காக எத்தனை கொண்டு வருகிறாள், எத்தனையாக பாடுபடுகிறாள். அவள் படுகிற துயரங்கள், அடிப்படையில் அவள் வடிக்கிற கண்ணீர் எத்தனை, அத்தனையும் மறந்துவிட்டு நான் தான் ரொம்ப பெரிய ஆள் என்று சொன்னால் அது தவறு. பெரியோர்களே, இன்றைய குடும்ப வாழ்க்கையில் பரிதாபத்துக்குரியவர் மனைவியே என்று கூறி மகிழ்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.